அந்த மலத்தை போட்டவன் மருந்தை போட்டிருந்தா நாங்கள்லாம் செத்துருப்போம்ல, அந்த நிலை தான். இப்போ வந்து 26ஆம் தேதி டிசம்பர் 26க்கு இந்த காவல்துறையை கொண்டாந்து போடுறாங்களே, இந்த 2 வருஷமா என்ன ஒன்றாங்க? அப்போ இந்த 26ஆம் தேதி தான் இந்த குற்றவாளியை பார்க்க முடியுமா? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் தான் அது காலதாமதமாகுதா அப்படின்ற கேள்வி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக உள்ளடங்கி இருக்கிறது முத்துக்காடு ஊராட்சியைச் சேர்ந்த வேங்கைவயல் கிராமம். சுமார் 100 பேர் வசிக்கும் இந்த கிராமத்தில் 2022ஆம் ஆண்டின் இறுதியில் பட்டியலினத்தோர் பயன்படுத்தும் மேல்மட்ட குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் வெளியில் வந்தபோது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிர்ந்து போனது. இது நடந்து 2 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையிலும் இதனை செய்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் நடந்த 2ஆம் ஆண்டு தினமான டிசம்பர் 26ஆம் தேதி வேங்கைவயலுக்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் கடுமையான பாதுகாப்பிற்குள் கொண்டு வரப்பட்டிருந்தன. வெளியூர்களைச் சேர்ந்தவர்கள் சில கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். நிம்மதி போச்சு, எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு, எங்களுடைய வாழ்க்கை போச்சு, எங்கள் பசங்களுக்கு பொண்ணு கேட்குறது வாரது பண்ணுறது எல்லாமே அடையாண்ட அந்த வேங்கவேலை. ஐயோ, அந்த ஊர் மோசமான ஊர் இல்லை, எல்லாம் போலீஸ் எல்லாமே இன்னும் இருக்குது. போனால் அமினாக்கிட்ட முழிக்கிறது மாதிரி இருக்குது. பொண்ணு கேட்டு வந்து மாப்பிள்ளை விட்ட பாப்பன்னு வந்தாங்கன்னா எதிக்க மறிச்சிக்கிறாங்க. அது எங்களுக்கு மன உளைச்சல் தானே. இப்போ யாரும் சொந்த பந்தங்கள் நிம்மதியாக ஊருக்குள்ளே வர முடியலை. வெளியிலிருந்து வருபவர்கள் உள்ளே சென்று புதிதாக பிரச்சனைகள் எதையும் ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்காகத்தான் வெளியார் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்றது காவல்துறை. வேங்கைவயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கழிந்திருக்கும் நிலையிலும் வெளியார் அந்த கிராமத்திற்குள் நுழைய இன்னமும் கட்டுப்பாடுகள் நீடிக்கின்றன. இது தங்களுக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்துவதாக சொல்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். வேங்கைவயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கழிந்து விட்ட போதும் பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகும் குற்றவாளி யார் என்பது இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. இந்த வழக்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த குழு பலரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொண்டது. இந்நிலையில் வழக்கின் விசாரணை அதிகாரியாக இருந்த பால்பாண்டி மாற்றப்பட்டு புதிய விசாரணை அதிகாரியாக தஞ்சாவூர் சிபிசிஐடியின் டிஎஸ்பி கல்பனா தத் நியமிக்கப்பட்டார். இதுவரை மொத்தமாக 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகளும் 5 பேரிடம் குரல் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. இருந்தபோதும் வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது ஒரு புறம் இருக்க, காவல்துறையின் கெடுபிடியின் காரணமாக தங்கள் நிம்மதியே போய்விட்டது என்கிறார்கள் வேங்கைவயல்காரர்கள். சும்மா யதார்த்தமாக 2 பேரும் போக முடியாது. வெள்ளையும் செல்லையுமா கோமணம் கட்டிக்கிட்டு போனால் விட்டுருவாங்க. வேட்டி சட்டை கட்டிட்டு போனால் எங்கே போகிற, எதுக்கு போகிற கேள்வி. அதே நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஐயோ காவல்துறை முகத்தில் முடிச்சுட்டு போனாலும் விடியாது, நாங்கள் போகிறோம்னு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. மாவட்ட நிர்வாகத்திடம் இது குறித்து கேட்டபோது தற்போது விவகாரம் காவல்துறையின் வசம் இருக்கிறது என்றும் வேறேதும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே கிராமத்தோடு சம்பந்தப்படாத நபர்கள் அங்கே அனுமதிக்கப்படுவதில்லை என்று மட்டுமே தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் தஞ்சாவூரில் உள்ள சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத்தின் அலுவலகம் விசாரணை தொடர்பான எந்த தகவலையும் தர விரும்பவில்லை. இது ரொம்பவுமே சென்சிட்டிவான விவகாரம், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பதோடு முடித்துக் கொண்டனர். ஆதிக்க ஜாதியினரே இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என வேங்கைவயல் மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அந்த தரப்பிலிருந்து இது பற்றி பேசுவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஊர் தலைவரின் கணவர் முத்தையாவிடம் கேட்டபோது காவல்துறை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இது குறித்து எதுவும் நாங்கள் பேச விரும்பவில்லை என தெரிவித்தார். இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து கவனித்து வந்ததோடு போராட்டங்களையும் நடத்தியிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பிரிவைச் சேர்ந்த விடுதலை குமரன் இது ஒரு நாளில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அல்ல என்கிறார். ஒரு நபர் செஞ்ச காரியம் இல்லை இது. இது வந்து கூட்டாக திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஒரு நாள் நடக்கல, பல நாட்கள் இது நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் தான் அது காலதாமதமாகுதா அப்படின்ற கேள்வி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது, குறிப்பாக புதுக்கோட்டை மக்கள் மத்தியில் இருக்குது. இல்லை அப்படின்ற சந்தேகம் இருக்குது. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா ஏன் சொல்லலை? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, இப்போதைக்கு ஊரை சுற்றியுள்ள முற்றுகை நீங்கினால் போதும் என்கிறார்கள் வேங்கைவயல் மக்கள்.